Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பேக் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே நம்ம தையலுக்குன்னு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், உள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மடிப்பு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரே ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு மடிப்பை 1/2 இன்ச்சுக்குள்ளே மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கு நீங்கள் விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த லைன், அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி மடிச்சிடணும். அந்த லைன் உங்களுக்கு இப்படி மடிக்கும்போது கீழே வரும் பாருங்கள். மறுபடியும் அது இன்னொரு தையலில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தையலில் நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். பிகினர்ஸ்ன்றப்ப நீங்கள் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த தையலை ஒரே வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டில் கீழே மடிச்சுட்டு டாட்ஸை ஸ்டிச் பண்ணிட்டாவே பேக் பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டாட் பாருங்கள், ஆல்ரெடி லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நான் அதை டார்க் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் பிடிச்சிட்டு டாட் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஷார்ப் பாயிண்ட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் பிடிச்சிட்டு டாட்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நம்ம கரெக்டாக அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கே எட்ஜில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக முடிக்கணும். டாட்ஸ்லாம் அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். பேக் பார்ட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற டாட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டை 2 சைடும் ஒன்றா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் இருந்து அந்த சென்டர் டாட் இப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக நம்ம தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த பாருங்கள், நான் இங்கே அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து வரப்போ இப்படி எண்டில் ஷார்ப்பாக முடிக்கணும். அடுத்து ஆர்ம் டாட்டை ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள். இப்போது இந்த சென்டர் டாட்டோடைய அந்த ஷார்ப் பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஆர்ம் டாட் கிட்ட பிடிச்சிங்கன்னா ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இழுத்தா நம்ம அந்த லைனை தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தா ஃபார்ம் ஆகிற லைனை தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஷார்ப் பாயிண்ட்டாக முடிச்சிக்கணும். இப்போ அடுத்து ஹூக் டாட் இதோடைய மிட் பாயிண்ட் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதோடைய மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக நீங்கள் தையலுக்குன்னு அளவு விட்டுருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஷார்ப் பாயிண்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாட்ஸை கூட நீங்கள் ஒரு ரஃப் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டியும் கப்பும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் இன்னொரு டாட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிக்கிறேன். இப்போது பட்டி பாருங்கள். பட்டிக்கு நீங்கள் ஒரே ஒரு ஃபேப்ரிக் தான் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இதுக்கு லைனிங் வந்து 2 பீஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். 2 பார்ட்டாக நீங்கள் 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 பார்ட்டுக்குமே உங்களுக்கு பட்டி வேணும் இல்லைங்களா, 2 பார்ட்டுக்கும் 2 பீஸும் தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு பீஸ் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸும் நான் ஜாயின் பண்ணணும். ஸோ 2 தேவை ஒரு பார்ட்டுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்லீவ் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பட்டியை மெயின் ஃபேப்ரிக் டு லைனிங்கில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீஸை மட்டும் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கப்பை ஜாயின் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டாட்ஸு, ஸோ அதை இது மேலே நம்ம ஜாயின் பண்ணணும் நல்ல பக்கத்துக்கு மேலே. இப்போது கப்போடைய நல்ல பக்கமும் பட்டி பார்ட்டோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும். அந்த 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஹூக் பார்ட் சைட். ஸோ நான் இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் தையலுக்குன்னு அளவு விட்டுருப்போம் இல்லைங்களா, நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இந்த டாட் வர்றப்போ பாருங்கள், டாட் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட் அப்படியே தைக்கக்கூடாது. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணேன் பாருங்கள். அந்த லைனுக்கு மேலே ஒரு ஃபோல்டிங்கும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டிங் தெரியுதுங்களா, எல்லாமே அந்த தையலுக்கு மேலேயே நான் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு பட்டியை கப்போடையே அட்டாச் பண்ணணும். ஒரே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாட்டை சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா கப் ஷேப் நல்லா இருக்காது. ஸோ இன்னொரு பார்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு பீஸ் எடுத்துக்கிட்டு லைனிங் பீஸை இதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஹூக் பார்ட்டும் சைட் ஜாயினிங்கும் ஒன்றா மேட்ச் பண்ணிக்கிட்டு லைனிங்கில்
பட்டி பீஸு இப்படி மேல் பக்கமாக அந்த டாட்டெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, கப் பார்ட் அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரே ஒரு தையல். இது கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்கும், ஜாயினிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் லைனிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தடு நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு மேலே ஒரே ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த லைனிங்க்கு இப்போ கவர் அடித்து பார்த்தீங்களா இந்த ராய்ஜஸ்லாம். ஸோ இதுக்கு மேலே ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் அது நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு தையலில். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்கெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கப்பும் பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அடுத்து ஸ்லீவ் பார்ட் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ் பார்ட்டில் பார்த்திங்கன்னா எஃப்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். 2 எஃப்ஐயும் ஒன்றையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு இப்படி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொன்று இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம உள்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்படி பேக் பார்ட்டுக்கு 2 மடிப்பு மடிச்சோமோ அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து அந்த தையலுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா, அதை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கணும். நான் 2 ஸ்லீவுக்குமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடுத்து பாருங்கள், நம்ம அந்த தையலுக்குன்னு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை கம்ப்ளீட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ஹெம்மிங் கேட்டாங்கன்னா நீங்கள் ஹெம் பண்ணி கொடுத்துருங்க. நான் இதை ஒரே ஒரு தையலை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்லீவ் பார்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நார்மல் ப்ளவுஸ்க்கு. பேசிக்காக நம்ம நிறைய ப்ளவுஸ் கற்றுக்கிட்டா தான் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் பார்ட்டோடைய நல்ல பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ப்ளவுஸ் கப் பார்ட், அதோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோடைய நல்ல பக்கம் ஒன்றா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் ராங் சைடு உள்பக்கம் உங்களுக்கு ஒன்றா மீட் ஆகும். ஸோ 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையலுக்குன்னு விட்டுருக்கோம் இல்லைங்களா 1/4 இன்ச், அந்த தையலை நம்ம இப்போது ஒரு 2 தையல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 தையல் ஸ்டிச் பண்ணி இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்லீவ் பார்ட் ஜாயின் பண்ணணும். ஸோ 2 தையல் நீங்கள் ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம இந்த 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டோங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்ம் சைட் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸோ ஷோல்டருடைய அந்த மிட் பாயிண்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டோடைய மிட் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். ரெண்டாவது ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டும் அந்த எஃப்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்லீவில், அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி மேட்ச் ஆன பிறகு சென்டர் டு சென்டர் ஷோல்டருடைய சென்டரும் ஸ்லீவுடைய அந்த சென்டர் பாயிண்ட்டும் இருக்கு இல்லைங்களா, அதை பின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸ்லீவ் சென்டர் கட்டு, அது ஒன்றா இப்படி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு இப்படியே அலைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக ஜாயின் ஆகுதான்னுட்டு. அடுத்து இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஒரு தையலுக்கு நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா 1/4 இன்ச், அந்த 1/4 இன்ச்சில் தான் நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். 2 ராய்ஜஸும் ஒன்றா இருக்கணும், மேலே கீழே இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக கர்வி பார்ட் இருக்குல்ல, அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பேக் பார்ட் சைட் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்லீவை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த 2 ராய்ஜஸும் ஒன்றா இருக்கணும். நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட்டும் முடிச்சிட்டோம். அடுத்து இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க, ப்ளவுஸை உள்பக்கமாக டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம பட்டி இங்கே கீழே ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளோ கீழே பட்டியை மடித்து இப்படியே தைக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஓப்பன் அண்ட் ஒரு பின், ஆர்ம் கிட்ட ஒரு பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.
நான் ஃபஸ்ட்டு பட்டியை கரெக்டாக அந்த தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை மடித்து தைச்சிடறேன் ஒரே ஒரு தையலில். டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரே ஒரு தையலில் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட் சைடு வரப்போ நம்ம 1/4 இன்ச் விட்டுட்டு மேலே இங்கே ஃப்ரண்ட் பார்ட் அந்த ஹூக் சைடு ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சைட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நமக்கு தையலுக்குன்னு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம இந்த ஹூக் பார்ட்டை வச்சுட்டு செக் பண்ணிக்கணும் எப்படி ஹைட் கரெக்டாக இருக்கான்னுட்டு. ஸோ நம்ம ஒரு வாட்டியும் செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு தையலில் இதை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ளவுஸை நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதை உங்களோட இன்ச் டேப்பில் இப்படி அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நம்ம ப்ளவுஸ் பீட் இப்போ மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸில். அடுத்து இந்த ஆம் கர்வ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம் கர்வ் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே கர்வியாக மெஷர் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸ் பிட்டில் இப்படி கர்வியாக மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்படியே சேம் இங்கே கர்வியாக மெஷர் பண்ணியே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸ் மார்க் பண்ணிங்கன்னா மட்டும் 1/2 இன்ச் விடுங்க. ஸோ இது நார்மல் டு நார்மல்ன்றப்ப நீங்கள் சேம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிற அளவை ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச் விட்டுடணும். இங்கே ஹூக் பார்ட் சைடு விட்டுட்டு நான் அதை மார்க் பண்ணிக்கிறீங்க. பாருங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறீங்களா, அதிலிருந்து இந்த ஐ பார்ட்டுக்கு நம்ம இருக்கு இல்லையா, இந்த 1/2 இன்ச்லேருந்து எக்ஸாக்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும் நீங்கள். ஏன்னா நம்ம தையலுக்கான அளவு அங்கே விட்டுருக்கோம், அதுவும் தான் இதில் ஆட் ஆகும். அடுத்து இப்போ இங்கேருந்து ஒரே ஒரு தையலை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணல ஸ்லீவ் ஓப்பன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஆம் கர்வ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தையலில். நான் ஒரே ஒரு தையலில் அங்கே ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து ஆம் கர்வ் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து வேஸ்ட் கிட்ட நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் அப்போ கீழே வந்து பேக் பார்ட்டில் அந்த வேஸ்ட் லைன் இருக்குல்லையே, அதையும் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுடைய பேக் பார்ட்டில் நான் ஒரு சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைட் பாருங்கள், அது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேக் பார்ட்டோடைய ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம், பேக் பார்ட்டோடைய ஃபுல் லென்த் இன்னும் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மொத்தம் மெஷர் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம தையலுக்குன்னு 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, 2 சைடும் அதை மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை செக் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாக்ட் அளவு கிடச்சிச்சு. ஸோ இதை இப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம சைடில் தையலுக்குன்னு விடுவோம் இல்லைங்களா, அதையும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு 1 சென்டிமீட்டர் அளவு டிஸ்டன்ஸில் நீங்கள் அடுத்தடுத்த தையலை ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 2 தையல் இல்லை 3 தையல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது. ஸோ இப்போ நான் இந்த சைடும் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அடுத்து ஹூக் அண்ட் ஐ பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஹூக் அண்ட் ஐ பார்ட்டும் கிராஸ் பீஸும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு ப்ளவுஸு. அடுத்து பாருங்கள், நான் வந்து இந்த லைனிங் பிட்டில் ஹூக் அண்ட் ஐ பார்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கும் கீழே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கும் விட்டுடுங்க. ஹூக் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சும் ஐ பார்ட்டுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதை லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 இன்ச் 2.5 இன்ச் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹூக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹூக் பார்ட்டோடைய நல்ல பக்கம்
எடுத்துக்கோங்க. அதுக்கு ஊக் பார்ட் வந்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். ஐ பார்ட் வந்து உள் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். இப்படி செக் பண்ணிக்கோங்க 2 ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னுட்டு. இப்போ பாருங்கள், நான் நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, கீழே மட்டும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு தையலில் அந்த 1/2 இன்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த தையலே ஸ்டிச் பண்ணுறது தெரியக்கூடாது ஹூக் பார்ட்டில் மட்டும். ஸோ கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடணும். அடுத்து ஐ பார்ட் பாருங்கள். ஐ பார்ட்டுக்கு வந்து ப்ளவுஸோடைய உள்பக்கத்தில் வைக்கணும். உள்பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச் மேலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். ஏன்னா கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணுன்றதுனால ஒரு 1/2 இன்ச்சில் கீழே மடித்து தைக்கிறப்ப ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா தையல், அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரே ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேப்ரிக் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விடணும் கொஞ்சம் வெளியில். ஹூக் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நான் எக்ஸெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹூக் அண்ட் ஐ பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டுமே சேம் ஹைட் கரெக்டாக இருக்கும். அடுத்து கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸாக இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க. இப்போது ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 1/4 இன்ச் நம்ம தையலுக்குன்னு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இங்கே நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். கிராஸ் பீஸ்க்கு மேல் பக்கமாக நீங்கள் ஒரே ஒரு தையலில் அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஐ பார்ட் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், 2 ஃபேப்ரிக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ரா எட்ஜஸ் ஒன்றா இருக்கணும். வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சில் ஒரே ஒரு தையலை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். கிராஸ் பீஸோடைய நல்ல பக்கமும் ப்ளவுஸ் பார்ட்டோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கரெக்டாக அந்த 2 ரா எட்ஜஸும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணால் போதும். நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணிவிட்டு இந்த நெக் ரவுண்ட் ஃபுல்லாக அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட்டரை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கோங்க. அந்த தையலுக்கு முன்னாடி நீங்கள் தையலை கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த தையலுக்கு முன்னாடி மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த கிராஸ் பீஸை நான் ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த இப்போ ரா எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே இப்படி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தையல் இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிடுறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு. பாருங்கள், இப்போ நம்ம உள் பக்கமாக நம்ம ஆல்ரெடி தைச்சிருப்போம் இல்லைங்களா தையல், நீங்கள் அதுக்கு மேலேயே ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் அந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே தள்ளிட்டு நான் இதை கவர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை நீங்கள் இன்னொரு தையலை மடித்து ஸ்டிச்சும் பண்ணிடலாம். நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வாட்டி உள்ளே மடிச்சுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸை நீட்டாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் வைஸ் இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.